எங்கள் தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குடும்பத்தாரை தொலைபேசியிலும் நேற்று எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் மருத்துவரிடம் ஆலோசனை செய்து அவருக்கு உரிய மருத்துவ ஏற்பாடுகளை செய்ததற்கு காங்கிரஸ் பேரியக்கம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவமனையில் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார். காலையில் நாங்கள் எல்லாம் அவரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம். அவருடைய மருத்துவமும் சிறப்பான முறையில் அளிக்கப்படுகிறது. அவர் குணமடைந்து மிக விரைவில் மக்களுடைய பணியில் திரும்புவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட், தேங்க்யூ. எப்படி ஓட்டுப்பதிவு நடந்தது? முதலில் 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்தவுடன் முதல் புல்லட்டின் எத்தனை சதவீத வாக்குகள், எத்தனை கோடி வாக்குகள் மகாராஷ்டிரா மக்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பொதுவெளியிலே வெளியிட்டார்கள். தேசிய தேர்தல் ஆணையத்துடைய வலைத்தளங்களில் இதற்கு காண முடிந்தது. அதற்கு பிறகு மறுநாள் காலை 7 விழுக்காடுகள் கூட்டி அவர்கள் வெளியிட்டார்கள். எப்படி 7 விழுக்காடு? 5 மணிக்கு தேர்தல் முடிந்தவுடன் 7 விழுக்காடு வாக்குகளை அளித்தவர்கள் யார்? வாக்கு என்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக 1.2% வாக்குகளை கூடுதலாக காட்டுகிறார்கள். இது எப்படி சாத்தியம்? ஏறக்குறைய 76 லட்சம் வாக்குகள். அந்த 76 லட்சம் வாக்குகளை யார் வாக்குப்பதிவு செய்தது? மக்களா அல்லது பாஜக கூட்டணியை சார்ந்தவர்களா? இயந்திரத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறதா? ஹரியானா தேர்தலிலும் இப்படிதான் வாக்குப்பதிவை கூட்டி காட்டினார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தி பேசும் மாநிலங்களிலும் இது கூடுதலாக காட்டப்பட்டது. இப்பொழுது மகாராஷ்டிரா தேர்தலில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பர்கலா பிரபாகர் அவர்கள் தெளிவாக புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார். நாமெல்லாம் சொன்ன அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளி விவரத்துக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல முடியுமா? எதற்காக இப்படி நடந்தது? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 543 தொகுதிகளில் ஏறக்குறைய 524 தொகுதிகளில் எப்படிப்பட்ட கூடுதலாக வாக்குப்பதிவை கூட்டி காட்டியிருக்கிறார்கள். ஒரு தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர், அவருக்கு 2 மகள்கள், மகன், மனைவி எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த தேர்தலில் போட்டியிட்டவருடைய தொகுதியில் 2 வாக்குகள் அந்த வேட்பாளருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாக்குச்சாவடியில் அவர் கேட்கும் கேள்வி, எனக்கு நான் வாக்களித்துக் கொள்ள மாட்டேனா? என்னுடைய மனைவி எனக்கு வாக்களிக்க மாட்டாரா? என்னுடைய பெண்கள் வாக்களிக்கவில்லையா? இது எப்படி சாத்தியம்? தாகிசார் சட்டப்பேரவை தொகுதி அது. இந்த தாகிசார் சட்டப்பேரவை தொகுதியில் ராஜேஷ் எருங்கர் என்ற வேட்பாளர் இந்த பேட்டியை அளித்திருக்கிறார். இப்படி மக்கள் வாக்களிக்காமல், மக்களை நம்பாமல், இயந்திரங்களை நம்பி வெற்றி பெறுவது ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய கேடானது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வாக்குச்சீட்டுக்கு திரும்புவோம், இவர்களை கட்டுப்படுத்த முடியாது, நாம் விஞ்ஞான யுக புரட்சியை தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது கொண்டு வந்தது நல்ல காரியங்களுக்காக, இந்த விஞ்ஞான யுக புரட்சியை தவறுதலுக்காக பாஜக அரசு பயன்படுத்துகிறது என்று பொதுவெளியில் அறிக்கை விட்டிருக்கிறார். இது ஒன்று. இரண்டாவது, பாஜக இதுவரை கூடுதலாக பெட்ரோல் டீசல் வரி மீது 36 லட்சம் கோடியை வசூல் செய்திருக்கிறார்கள். எல்லாமே பாராளுமன்றத்தில் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் பத்திரிகையாளர்கிட்ட இந்த செய்தியை சொல்றோம். 36 லட்சம் கோடி
இந்த 36 லட்சம் கோடி பெட்ரோல் டீசலில மக்கள் மீது வரியை சுமத்தி கூடுதலாக வசூல் செய்திருக்கின்ற பணம். இதுல மிகப்பெரிய பயனாளி யார் என்றால் ரிலையன்ஸ் அம்பானி. அப்பொழுது இந்த தேசம் அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் இருக்கிறதா என்ற கேள்வியை காங்கிரஸ் பேரியக்கம் பொதுமக்களின் சார்பாக இங்கு முன்வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி 19-20 2,34,170 கோடி கடன் தள்ளுபடி, 20-21 2,02,782 கடன் கோடி தள்ளுபடி, 21-22 ஆண்டு கணக்கில் 1,74,968 கோடி கடன் தள்ளுபடி, 2022-23 2,08,036 கோடி கடன் தள்ளுபடி. இந்த முக்காலாண்டில் 23-24 1,70,262 லட்சம் கோடி தள்ளுபடி. இதெல்லாம் யாருக்காக மக்களுடைய வரி பணத்தை தள்ளுபடி செய்கிறார்கள்? எந்த முதலாளிகளுக்காக? இதையெல்லாம் பாஜக அரசு, பாஜக தலைவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்காக பாடுபட்டு அதை உருவாக்கிய தலைவர்களை தாக்குவது, இது எந்த விதத்தில் சரி? எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் பதவியேற்கும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் புத்தகத்தை வைத்து பதவியேற்பு நடத்தியிருக்கிறார். எதற்காக என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையில் கூடுதலாக வரியை 36 லட்சம் கோடி வசூல். ஒரு பக்கம் தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி, இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா தேர்தலில் முறையாக நியாயமாக தேர்தல் நடத்தவில்லை. இந்திய தேர்தல் ஆணையத்தின் மேலாள் தலைவர் குரோஷி அவர்கள், நாங்கள் பேலட் பேப்பர் வைத்து தேர்தல் நடத்தும் பொழுது 100% சரியான எண்ணிக்கையையும் 100% சரியான சதவிகிதத்தையும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இப்போது இயந்திரம் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இருக்கிறது. இது இன்னும் பிரிசிஷன் என்று சொல்லுவார்கள், துல்லியமாக கொடுக்க வேண்டும். ஆனால் ஏன் இந்த தில்லுமுள்ளு நடக்கிறது என்ற கேள்வியை இந்த தேசத்து மக்கள் முன்னாடி வைத்திருக்கிறார். இதற்கும் பாஜக பதில் சொல்ல வேண்டும். நிறைவாக, நாங்கள் எல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த தேர்தல் இவிஎம் மிஷன், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷனை எந்த நாட்டில் கண்டுபிடித்தார்களோ அந்த நாட்டிலே இந்த மிஷன் மீது நம்பிக்கை இல்லாமல் கைவிட்டு விட்டிருக்கிறார்கள்.